ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரை பார்த்தா போதும்னு இருக்கும். அவரை எங்க குலசாமியா பாக்குறோம் நாங்க. எப்படா விஜய் வருவான்னு நாங்களாம் நைட்லாம் தூங்கவே இல்லை. விஜய பார்த்தா போதும்னு இருக்கோம். 3 நாளா நாங்க தூங்கவே இல்லை. விஜய் வந்தா போதும். திருச்சிக்குள்ள வந்தாருன்னா எல்லாத்தையும் பாத்துப்பாரு. நாங்க திருச்சி தான், இந்த ஊர் தான் நாங்க சொந்த ஊரு. வருங்கால தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் விஜய். எல்லாம் வாழ வைக்கும் தெய்வம் விஜய். வருங்கால தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் வெற்றியோட ஒரு இதுவா தான் பாக்குறோம். இங்க திருச்சிக்கு வந்து எல்லாமே சக்சஸ் தான். திருச்சியில எல்லாமே சக்சஸ் தான். சோ அதனால இங்க அவர் வரதுங்கிறது ஒரு வெற்றியான விஷயம்தான். ஓகே, அதான் சொல்றேன். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால இங்க ஒரு எல்லாமே இங்க சக்சஸா தான் இருக்கும் திருச்சியை பொறுத்த மட்டும். ஏன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஊரு திருச்சி. அதனால அவருக்கும் பிடிச்சு போய் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இங்க ஸ்டார்ட் பண்றாரு. சோ அது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. திருச்சியில இருக்க எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நல்லா நல்லா இருப்பார். அவர் தான் வருவார். அவர் தான் வரணும். நாங்களாம் ரொம்ப என்ன சொல்றது வேண்டிக்கிட்டு இருக்கோம் எல்லா தெய்வத்தையும். என் பசங்க எல்லாம் தூங்கவே இல்லை 3 நாளா. அவ அழுகிற ஸ்டேஜுக்கு போயிட்டாளுங்க. ஓகே, அதுக்காக பசங்களுக்காக வந்திருக்கேன். We are very proud. We came to see Vijay only. As a first time, we are just seeing such a great celebrity in this city, and we are very happy to see him. We are very much happy because we came. We thought that there will be not much crowded, but after coming here, we was not able to stand here also. And we are very, very happy, and we are waiting for a 2026 election. How do you feel 2026 election? Yeah, definitely he should be win because we all need some leaders should understand even youths and all many peoples. Play Store மற்றும் App Storeல் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.